ராவுத்தர் இறந்த அன்னைக்கு நான் போயிருக்கேன். கேப்டன் கண்லேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு பாடி எடுக்கிற வரைக்கும். சில விஷயங்கள் அவரால் வந்து வெளியே சொல்ல முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நட்புங்கிறது அவர் மனசுக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. அதே மாதிரி ராவுத்தர் இறக்குற வரைக்கும் நிறைய அந்த கவுன்சிலெல்லாம் அவர் கூட நம்ம கூட இருந்து இப்போ ட்ராவல் பண்ணியிருக்கோம். கேப்டனை எங்கேயுமே அவர் விட்டு கொடுக்க மாட்டார். பிரிஞ்சிட்டாங்க. கேப்டனும் வந்து ராவுத்தரை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசி நான் கேள்விப்பட்டதில்லை. அதே மாதிரி ராவுத்தரும் வந்து கேப்டனை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டார். அந்த 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 நட்புக்கு ஒரு பெரிய உதாரணம் அவங்க 2 பேரும் கேப்டனு தான். நான் பார்த்தது அந்த இறப்பில் தான், ராவுத்தரோட இறப்பில் தான் வந்து கேப்டன் வந்து அப்படியே அழுதமானிக்கே உட்காந்துட்டு இருந்தார். நான் போகிற டைமில் கை பிடிச்சிட்டு அப்படியே ஒவ்வொன்று அந்த என் நண்பன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு ஆறுதலாக இருக்கும்ல, ரொம்ப என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பார். கையை பிடிச்சிட்டு ஒவ்வொன்று அழுவ ஆரம்பித்தார். அப்போ தான் நினச்சேன், சரி என்னதான் அவங்களுக்குள்ள ஒரு விரிசல் இருந்தால் கூட நட்பு வந்து இன்றைக்கும் இறக்குற வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கு.